முதல் சமையலுக்கு ஆதரவு கொடுத்த எல்லோருக்கும் நன்றி. பொதுவாக நம்ம கடல் மீன் வாங்கி வீட்டில் சமைப்போம். இன்னைக்கு எல்லா மீனையும் வாங்கி நம்ம கடல்லே சமைக்க போகிறோம். நாம் நிற்கிற பகுதி வந்து புதுக்கோட்டை மாவட்டம் முத்துக்கூடா கடல் பகுதி. இந்த முத்துக்கூடா பகுதியின் சிறப்பு என்னன்னா, இந்த ஆறு கலக்கிற இடத்துல அழகான அலையாத்தி காடு அமைஞ்சிருக்கு. மசாலா அரைக்கும். இந்த மிளகா காஷ்மீர் மிளகா இப்போ அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். இதான் பாறை மீன். இதை நம்ம நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம கிரில் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இது இடையில கீறி வச்சுருக்கோம். அப்போ தான் மசாலா இது ஃபுல்லாக நல்லா ஊறி நல்லா சுவையாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சா மஞ்சளை போட போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க காஷ்மீரி மிளகாய் போட போகிறோம். நம்ம காஷ்மீரி மிளகாய் ஏன் சேர்க்குறோன்னா, பொதுவாக எல்லோரும் கலர் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணல, நம்ம இயற்கையாக யூஸ் பண்ணுறோம். நல்லா கலராகவும் இருக்கும், நல்ல சுவையாகவும் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சா மல்லியை போடுறோம். பூண்டை நல்லா அரைச்சாச்சு, பூண்டை போட போகிறோம். இப்போ எலுமிச்சம்பழம் புளிய போகிறோம். அது லைட்டாக புளிப்பு சுவை கொடுக்கும், சாப்பிட நல்லா இருக்கும். தேவையான அளவு உப்பு போட போகிறோம். தயிர் சேர்க்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இது நம்ம மசாலா போட்டு நல்லா பரட்டி வச்சுட்டோம். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். நம்ம இது ஊற டைமில் நம்ம அடுப்பை ரெடி பண்ணிட்டு வந்துடும். மாஸ்டர், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்க. கிரில் சிக்கனை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இது சிக்கன் இல்லடா, இது வந்து மீன்.
மாஸ்டர், இந்த கடற்கரை காற்றுலையும் மீன் இப்படி தூக்கலாக இருக்கேன். அப்போ என்ன சொல்லுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா? சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் தெரியும். இப்போ நம்ம மீனை கிரில் பண்ணிட்டோம், நல்லா வந்துருச்சு, பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு. சுகண்ணா டேஸ்ட் பாருங்க, உப்பு எல்லாம் கரெக்டாக இருந்து. சூப்பராக இருக்கு மாஸ்டர், சாப்பிட்டு பாருங்க. நீங்களும் பாருங்கப்பா, நீங்களும் பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு மாஸ்டர். இருக்காரு மாஸ்டர். கடலுக்குள்ளே மீன் குழம்பு வைக்க போகிறோம். வீட்டில் ஒரு ரகம் தான் வைப்போம். கடலுக்குள்ளே நிறைய மீன் இருக்குது, கிடைக்குது. அதனால பல மீனையும் போட்டு வச்சு பார்க்குறோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்ல எண்ணெயை ஊற்ற போகிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. மீன் குழம்புக்கு முக்கியம் வெந்தயம் தான். வெந்தயம் போடுறோம். பச்சை மிளகா போடுறோம். கருவேப்பிலை போடுறோம். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தை போடுறோம். ஆனால் சின்ன வெங்காயம் ருசி. இப்போ தக்காளி போடுறோம். கல்லுப்பு போடுறோம். அரைச்ச மஞ்சள் சாந்த போடுறோம். அரைச்ச மிளகாய் சாந்த போடுறோம். அடுத்து மல்லித்தூள் போடுறோம். அடுத்து புளி தண்ணி தான் எல்லாரும் ஊற்றுவாங்க. அதோட நல்லா இருக்காது. பச்சை தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு பிறகு புளி தண்ணி ஊற்றணும். இப்போ புளி தண்ணியை ஊற்றுறேன். இப்போ தண்ணீர் ஊற்றுறோம். இப்போ மாங்காயை போடுறோம். இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. மீனை போடுறோம். நல்லா கொதிச்சிருச்சு. மீனை போட்டாச்சு. இப்போ 10 நிமிஷம் இருக்கட்டும். புதுக்கோட்டை மாவட்டம் முத்துக்குடா கிராமத்தைச் சேர்ந்தவர் சமூக ஆர்வலர் திரு ஆறுமுகம். மீனவர் கிராமங்களில் குழந்தை தொழிலாளர்களாக இருந்தவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு 3ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை ஆரம்ப கல்வியை தடையில்லாமல் சுமார் 150க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்க உதவியவர். இந்த கிராமத்தில் அரசு தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, நேரு யுவ கேந்திரா மூலம் இளையோர் பெண்கள் திட்டங்களை நிறைவேற்றுவதிலும் 200 மீனவர் குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா பெற்றுக் கொடுத்ததிலும் முக்கிய பங்காற்றியவர். இவரின் சேவையை பாராட்டி தமிழக அரசு மற்றும் தனியார் அமைப்புகள் விருது வழங்கி கௌரவித்துள்ளனர். திரு ஆறுமுகம் அவர்களை நம் ஹாப்பி வில்லேஜ் குக்கிங் சமையலில் கலந்து கொண்டு உணவருந்த அழைத்ததில் மகிழ்ச்சி அடைகின்றோம். Kiss me, close your. மாமா, மீன் குழம்பு சூப்பர் மாமா. அடாடா, என்ன டேஸ்டா இருக்கு. கடலுக்குள்ளே மீன் கடலுக்குள்ளே வச்சு சாப்பிடுவோம். நான் வீட்டுக்கு ஒரு ரகம் மீன் வாங்கிட்டு போவேன். அந்த அளவு இல்லை. ஆனால் எல்லா மீனையும் போட்டு நம்ம சமைச்சு சாப்பிட்றோம். இப்போ ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. என்ன காரணம்? இந்த நாள்
என்னோடய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நாளாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு புதுவித அனுபவம். இது வரைக்கும் நான் கடலுக்குள்ளே வந்து சமைச்சதில்லை. இன்றைக்கி வந்து சமைச்சிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கிரில் ஃபிஷ் செஞ்சோம். அது வந்து நேரம் ஆக ஆக தண்ணி அதிகரிச்சுக்கிட்டே வந்துருச்சு. அதனால் எங்களால் அந்த கிரில் ஃபிஷ் மட்டும்தான் செய்ய முடிஞ்சிச்சு. அப்புறம் அந்த குழம்பு வைக்கிறத வந்து நாங்கள் போட்லேயே வச்சு செஞ்சிட்டோம். நல்ல டேஸ்ட்டில் வந்துருக்கு. நம்ம செஞ்ச கிரில் ஃபிஷ்ஷும் சரி, மீன் குழம்பும் சரி. அப்புறம் போன வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து எவ்வளவு அளவு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை வந்து நாங்கள் வீடியோவில் ஒரு அட்டவணையாக போடுறோம். அதை பார்த்து செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வீட்டில் இந்த கிரில் ஃபிஷ் செய்யணும்னு நினைக்கிறவங்க நம்ம கடைங்களில் அந்த சப்பாத்தி மேக்கர் இருக்குது, அதை வாங்கி நீங்கள் அதிலே செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் வந்து கிராம பகுதியில் மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவன். எனக்கு சமூக பணினா ரொம்ப ஆர்வம். எனக்கு வந்து இந்த சமூக பணியை வந்து மாதிரி நிகழ்ச்சி வந்து இந்த சமையல் நிகழ்ச்சியை பண்ணி எனக்கு ஒரு அருமையான உணவு கொடுத்ததை வந்து நான் ரொம்ப வரவேற்கிறேன். அது வந்து எனக்கு வந்து மேலும் மேலும் இந்த அறுத்தொழிலுக்கு மேலும் மேலும் நான் வந்து இந்த பணி செய்கிறதுக்கு எனக்கு ஒரு ஊக்க சக்தியாக எனக்கு இருக்கிறது. இதுக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நன்றி தெரிவிக்கிறேன். பாண்டி, புதுக்கோட்டை மாவட்டம், துரையரசபுரம் சமத்துவபுரத்தை சேர்ந்தவங்க. ஐயாவுக்கு வந்து 40 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பஸ் ஆக்சிடெண்ட்டில் ஒரு காலில் இழந்துட்டாங்க. கையும் ரொம்ப அடிபட்டுருச்சு. இப்போ இந்த சூழ்நிலையில் தான் அவங்க ஒரு பழைய சைக்கிளை வச்சு கேஸ் ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் செகண்ட் ஹேண்டில் ஒரு 2 வீலர் வாங்கி ஒரு 30 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு தன்னோட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஐயாவோட ஆசை என்னன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு செயற்கை கால் பொருத்தணும்னு நீண்ட நாள் ஆசை. எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்கிறோம். இதை பார்க்குற ஒரு நல்ல உள்ளங்கள் ஐயாவுக்கு இந்த செயற்கை காலுக்கான உதவியை பார்த்து செய்யுங்க. நாங்கள் ஐயாவோட நம்பரை கீழே கொடுக்குறோம். நீங்கள் ஐயாவை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களால் உதவி செய்ய முடியும் பட்சத்தில் உதவி செஞ்சுருங்க. ரொம்ப நன்றி. கேஸ் அடுப்பு தீ கொண்டு வை, சவ்வு அடுப்பு நிப்பேன்.